கூடிய வடக்கத்திக்காரன் இப்போ எதிர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அவன் தான் வாக்காளராக மாறிடுவான், வாக்கு போட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் ஜனநாயகன் படத்தில் பாட்டிலெல்லாம் வந்து ஹிந்தி தெலுங்கு எல்லாம் போட்டு, அதாவது இவங்க பேனுன்னு போய் இப்போ தான் எனக்கு புரியுது. அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்லாம் இல்லை, இனிமேது பேன் இந்திய அரசியல் தான். என்ன பண்ண முடியும்? நம்மளும் அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். இப்போ இதே அது ஆடியோ மாடுலேஷனு ஹிந்தியில் போட்டு விட்றா, இனிமேல் ஹிந்திலே நான் பேசி அங்கே அவங்களுக்கு ஏதாவது உணர்வு ஊட்ட முடியுதான்னு பார்ப்போம். இது தமிழ்நாட்டுக்கு தானே இப்போ வருது. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு சமாதியை கட்டிட்டு அடுத்து கேரளாவுக்கு வரும், கேரளாவுக்கு ஒரு சமாதியை கட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு மாநிலங்களும் சமாதியை கட்டி முடிச்சுட்டு கடைசியில் அந்த சமாதி காவி சமாதியாக இருக்கும். கேரளாவெல்லாம் ஈஸியாக முடிச்சு விட்டலாம், ஏன்னா எல்லாம் வெளில தான் இருக்காங்க, எல்லாம் முஸ்லீம் தான் ஆல்ரெடி, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நீ அவ்வளோதான் போயிரு சேட்டா, வச்சுட்டாடா பெரிய வேட்டா அப்படின்னு அப்படிதான் சொல்லணும். வச்சுட்டாண்டா பெரிய வேட்டா. நான் ஒன்றும் சொல்கிறேன், கேரள சகோதரர்கள் தமிழர்கள் ஒருங்கிணைந்து, ஏன்னா அவன் மேப்பில் வரைகிறான் பிஜேபி இது வரைக்கும் ஆட்சி அதிகாரம் பிடிக்காத மாநிலங்கள் எதுன்னு போகும்போது 2 மட்டும்தான் இருக்குது.